Welcome. This is the review about India vs Sri Lanka second ODI. Again, short and sweet as well. எங்கே நம்ம தப்பு பண்ணோம், வாட் இஸ் த பாஸ்ட் வி நீட் டு டேக் அப்படின்றது. ஃபஸ்ட்டு தப்பு ஓகே, இந்த சேஞ்சிங் பேட்டிங் லைனாக ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இவங்களுக்கு இதுதான் பேட்டிங், இந்த ஒர்க் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ டிராவிட் இருக்கும்போது அவர் ஒரு ஆர்டரில் பேட்டிங் ஆர்டர் இருந்தது. ஸோ கௌதம் வந்து இந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாறி, பட் இது ஏன் கௌதம் கம்பீரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கும்போது இந்த பேட்டிங் ஆர்டர் ட்ரை பண்ணல, மீன்ஸ் எல்லா மெம்பர்ஸும் அப்போ இருந்தவங்க இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அவங்க டேக் பண்ணலாம். ஸோ இது அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கும். கரெக்டாக ப்ளே பண்ணணும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலும் ஸோ இது இன்னும் வாட் டு டூ. ஸோ லைக் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் வந்து டவுன் தி ஆர்டர் மாட்டார். ஸோ அவர் வரும்போது லெஸ் பால், ஸோ ட்ரான்சிஷன் அவரோட ஆல்ரெடி இந்த ரோல். ஸோ போனோடனே ஸ்பின்னர்ஸை ப்ளே பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதை எடுத்துக்கிட்டார் மாற்றிக்கிட்டு. பட் இப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோர்த் ரவுண்ட் போகும்போது இட்ஸ் நாட் த சேம். ஸோ போனால் சிங்கிள்ஸ் ஆகணும். நீங்கள் அவரோட ட்விட்டரில் வெப்சைட் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஐபிஎல். ஸோ ஸ்பின்னர்ஸாக அவர் சிங்கிள்ஸ் ஆனது ஏன்னா ஃபாஸ்ட் பவுலரும் நல்லா ஆடுறாரு. சிங்கிள்ஸ் நாட் ஸ்ட்ரைக்கர், ஃபாஸ்ட் பவுலரும் சிங்கிள்ஸ் ஆடி இருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ் சிங்கிள்ஸ் ஆடுறதுன்றது அதுவும் அவர் ரைட்டுக்கு ஸ்ரீலங்கன் பிச் வந்து ரொம்ப லோ பவுன்ஸ் பிச்சஸ் ஆசிரிச்சம். ஸோ அதுதான் இருந்தது தப்பு. எனக்கு குட் ஒன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ஒரு டைரக்ட் கிக்லாம் பார்த்து. ஸோ மேக்ஸிமம் ஃபீல்டர்ஸ் கிட்டே போயிடுச்சு, பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆஃப் த கிரீஸில் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து மேக்ஸிமம் டைரக்ட் ஹிட் இருக்கும் அவுட் அப்படின்னு. ஆனால் நிறைய வாட்டி அது மிஸ் ஆகுது. பட் இந்த சைடில் உள்ள அந்த ஃபீல்டிங் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபீல்டிங் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் பார்க்குறேன். இதுதான் பாசிட்டிவாக. ஸோ இது நெக்ஸ்ட்டு